நேற்றுக்கு ஸ்கூலில் நான் கேட்டிருந்த அந்த செயின்ட் யாருன்னா செயின்ட் ஸ்கொலாஸ்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டர். இவங்கள பற்றின வாழ்க்கை சரித்திரம்லாம் யார் எழுதி வச்சுருக்கான்னா கிரகோரி த கிரேட்ன்ற போப்பாண்டவர் எழுதி வச்சதை வச்சு தான் இந்த ட்வின்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களும் வந்து 480ஆம் ஆண்டில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ட்வின் சிஸ்டர் ஆஃப் பெனடிக்ட். நேற்று நம்ம பார்த்தோம்ல செயின்ட் பெனடிக்ட், அவரோட ட்வின் சிஸ்டர் இவங்க 2 பேரும் ட்வின்ஸு. 2 பேரும் ஒரே வீட்டில் நர்சியான்ற இடத்துல வேறு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு புனிதை. பிற்காலத்தில் வந்து இவங்களும் வந்து பெனடிக்ட் மாதிரியே வந்து இவங்களுக்கும் இறைவன் மேலே அதிக ஈர்ப்பு ஏற்பட்டு இவங்களும் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து கன்னியாஸ்திரியாக ஒப்பு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு கன்னியாஸ்திரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி கன்னியாஸ்திரி ஆகுறாங்க. பிற்காலத்தில் வந்து அவங்க சகோதரர் பெனடிக்ட் வந்து தொடங்கின அந்த சபையிலேயே வந்து இவங்களும் சேரணும்னு ஆசைப்பட்டு பெனடிக்டன் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெனடிக்டன் சிஸ்டர்ஸோட ஃபஸ்ட்டு கான்வெண்ட் வந்து இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆரம்பித்த இடம் வந்து மோன்டே காசினோன்னு சொல்லக்கூடிய இடத்துல. அந்த இடத்துல ஆரம்பித்து இவங்க 2 சிஸ்டர்ஸாக சேர்ந்து ஆரம்பித்து கடைசியில் வந்து அது ரொம்ப பெரிய கான்வர்சேஷன் ஆகுது. இவங்க 2 பேரும் ரொம்ப பக்தி வாய்ந்தவங்க. இவங்க பிரதர்ஸும் சிஸ்டர்ஸ் இவங்க தனியான கொள்கையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவரும் தனியான கொள்கை. 2 பேருமே இறைவன் மேலே அதிகமான அன்பு. பிற்காலத்தில் வந்து இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணி தினமும் நிறையா இறைவனை பற்றி ஒரு நாள் ஃபுல் டே டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேரும் பிரிவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க மீட் பண்ணுவாங்க. இப்படியே வாழ்ந்துன்னு இருந்த அவங்க வந்து தன்னுடைய 62வது வயசில் வந்து இவங்க இறக்குறாங்க. அவங்க இறந்து மோட்சத்துக்கு போகிறத பெனடிக்ட் அவங்களோட இல்லத்திலேருந்து அவரோட கான்வெண்ட்டில் இருந்து அவர் அதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க உடம்பை கொண்டு வந்து பெனடிக்டை வந்து அவருக்காக உண்டாக்கப்பட்ட கல்லறையில் வந்து அவங்கள பொறைக்கிறாரு. பிற்காலத்தில் அவங்க புனிதையாகி பல புதுமைகளை செய்கிறாங்க. இதுதான் சிஸ்டர் ஸ்கொலாஸ்டிகா. இந்த ஸ்கொலாஸ்டிக்காவை வந்து நாமளும் ஃபாலோ பண்ணி இவங்கள பிற ஒரு புனித வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உதவி பண்ணுவோம். ஒரு ட்வின்ஸு 2 பேருமே புனிதர்கள். ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல? இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.